தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 10 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இப்பவே அரசியல் கட்சிகள் இந்த பணிகளை தொடங்கிட்டாங்க. அதாவது அதிமுக, திமுக போன்ற முக்கிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளை வளைக்கிற பேச்சுல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இத சரியா பயன்படுத்திக்கிட்ட சில கட்சிகள் தங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய சில கட்சிகள் பாத்தீங்கன்னா இப்பவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த இதுல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் கொடுத்தாங்க. அதுல 4 தொகுதிகள்ல வெற்றி பெற்றாங்க. அதன் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதி பாத்தீங்க தேர்தல்ல 2 தொகுதிகளை கொடுத்தாங்க. அந்த 2 தொகுதிகள்லயுமே தங்களோட தனி சின்னத்துல நின்று போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப மாநில கட்சியாவும் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. சோ இந்த அங்கீகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 8 தொகுதிகள்ல வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. சோ இதை பயன்படுத்தி அதனால இந்த ஒரு கட்டாயத்தினால இப்ப திமுக கூட்டணியில 12 தொகுதிகள் கொடுத்தாதான் உண்டு. 12 தொகுதிகள் கொடுத்தாதான் நாங்க 8 தொகுதிகளாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரி ஒரு கருத்தை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த கட்சியை சேர்ந்த வன்னியரசு சரி, சின்னதம்பி செல்வன் சரி, இந்த மாதிரி பல முக்கிய நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ச்சியா திமுக கூட்டணியில திமுக கிட்ட தங்களுக்கு 10க்கும் மேற்பட்ட இரட்டை இலக்க தொகுதிகளை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத திருமாவளவன் ஒரு சில நேரங்கள்ல இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில நேரங்கள்ல அதுக்கு நான் அவங்க இப்ப கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறனால திமுக கூட்டணியில தான் இருந்தா வேண்டிய சூழல் இருக்குது. அவங்க குறுக்கு நாங்க கேட்கிற தொகுதிகளை கொடுக்கலனாலும் நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே இருந்தா வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இந்த முறை கண்டிப்பா ஒரு 12 தொகுதிகள் கண்டிப்பா ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமை கிட்ட இது பண்ணிருக்காங்க. இல்ல அப்படின்னா நாங்க வேறு கூட்டணியை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதா ஒரு பேச்சு இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு ஒரு 15 தொகுதி 20 தொகுதி இந்த மாதிரி தான் கொடுக்குறீங்க. அதனால இந்த முறை எங்களுக்கு நிறைய ஆஃபர் வெளியில இருக்குது. அதனால நீங்க கூடுதல் தொகுதிகளை கொடுத்தீங்கன்னா அதாவது குறைந்தபட்சம் ஒரு 30ல இருந்து 40 தொகுதிகள் கொடுத்தா மட்டும்தான் அந்த கூட்டணியில இருப்போம், இல்ல நாங்க வெளியேறுவோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. இது திமுகவுக்கு தேவையற்ற ஒரு தலைவலியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளுமே போன தடவை மாதிரி இல்லாம எங்களுக்கு இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு எழுது. இவங்களை எப்படி ஆனாலும் திமுக தலைமை சரி கட்டிடும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மதிமுகவில் இப்ப இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் உள்ள உட்கட்சி பூசல் நடக்குது. மல்லை சத்யாவுக்கும் வைகோவுக்கும், துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இருந்த முட்டல் மோதல் பாத்தீங்கன்னா இப்ப வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப மல்லை சத்யா எப்போ வேணாலும் இப்ப மதிமுகல இருந்து வெளியேறி திமுக இணைவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கட்சியை இன்னும் பலப்படுத்தணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூடுதல் தொகுதிகளை வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிறனால எங்களுக்கும் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள், அதாவது இரட்டை இலக்க தொகுதிகளை திமுக தலைமை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நாங்களும் வேறு கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கிட்டத்தட்ட திமுக தலைமையை நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்ட தமிழக வெற்றி கழகம், அதாவது விஜய் என்ன பண்ணா இந்த கட்சிகளை இழுக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க திருமாவளவனை அணுகி சில இது பேசியிருக்காங்க. ஆனா அந்த விஷயங்களுக்கு திருமாவளவன் ஒத்து வரல. அதாவது துணை முதலமைச்சர் பதவி தர்றோம், இத்தனை தொகுதிகள் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அதுக்கு திருமாவளவன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி வந்ததுதான் தகவல். ஆனா இந்த திமுக தலைமையை ஒரு 12 தொகுதிகளை கூட தங்களுக்கு தரல அப்படின்னா, ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய விசிகாவுக்கு திமுக தலைமை ஒரு 12 தொகுதிகளை கொடுக்கலன்னா அப்புறம் நாங்க கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. சோ இது இந்த விஷயத்த சரியா உள்வாங்கிக்கிட்ட தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு குறைஞ்சபட்சம் 15ல இருந்து 20 தொகுதிகளை நாங்க தர்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கதா ஒரு தகவல். 20 தொகுதிகள்ல நீங்க எத்தனை தொகுதியில வெற்றி பெற்றாலும் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி தர்றோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவலை சொல்லியிருக்கதா இருக்கு. அதனால இப்ப
திருமாவளவனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனைகளை தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது எப்படி போகும் அப்படின்ற ஏற்கனவே பாத்தீங்கன்னா காங்கிரசும் தங்களோட தேசிய தலைமை கிட்ட, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் தேசிய தலைமை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. விஜய் கட்சி வந்து நம்மளுக்கு ஒரு 40 தொகுதிகள் வரைக்கும் சாலிடா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு அது ஏற்கனவே ஒரு வீடியோவையும் நம்ம சொல்லியிருக்கோம். சோ இதுவும் வந்து திமுக ஒரு தலைமைக்கு நெருக்கடியா இருக்குது. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இதையும் வந்து இழுக்கிறதுக்கான வேலையில வந்து விஜய் கட்சியினர் வந்து தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இதுக்கிடையில ஓபிஎஸ் வந்து சென்னையில வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. அதாவது பாஜகவுல தனக்கு இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏற்கனவே அதிமுகவுல இருந்து அவர் வெளியேறி தர்ம யுத்தம் நடத்தும் போது அதுக்கு அதிமுக பாஜக வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. பெரிய சப்போர்ட்டா இருந்து அந்த அதிமுகவுல இருந்து சசிகலா குரூப்பை வந்து வெளியேற்றிட்டு இவர் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் 2 பேரும் மட்டுமே கட்சியை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சில வேலைகள் செஞ்சு கொடுத்தது அது பாஜக தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமிகிட்ட இப்போ ஒட்டுமொத்த கட்சியும் போயிட்டு தனக்கு அங்க வந்து எந்த முக்கியத்துவமும் இல்லை, அங்கீகாரமும் இல்லை அப்படிங்கிறனால இப்ப ஓபிஎஸ் வந்து வெளியில இருந்து வந்து ராமநாதபுரம் தொகுதியில கூட வந்து இதுல வந்து போட்டிட்டாரு. ஆனா அதுலயுமே அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வாக்கு கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாஜகவும் தன்னை மதிக்கல அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தனக்கு ஆதரவான முக்கிய நிர்வாகிகளோட ஓபிஎஸ் வந்து ஆலோசனை பண்ணாரு. இந்த ஆலோசனை முடிவுல அவர் வந்து ஒரு தனி கட்சி தொடங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. தனி கட்சி தொடங்கினாலும் நம்ம பாஜக கூட போனோம்னா எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடைக்காது அப்படிங்கறதா ஓபிஎஸ் மற்றும் அவரோட ஆதரவாளர்களோட கருத்தா இருக்குது. அதனால இந்த முறை தனி கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இணையலாம். இது 3வது நாமையா மாறும், நல்ல வெற்றி கூட்டணியா மாறும். மக்கள் நல கூட்டணி மாதிரி இல்லாம இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியா மாறும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தா இருக்குது, அவங்களோட விருப்பமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் கட்சி பாத்தீங்கன்னா வரக்கூடிய எல்லாரையும் வளைச்சு போடுறதுக்கான வேலையில ஈடுபட்டுறதா சொல்லப்படுது. இது விஜய் கூட்டணிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இந்த திமுக கூட்டணியில இருந்து அதிருப்தியில் வெளியேறுவாங்களா கட்சிகள்? அப்படி வெளியேற விடாம திமுக தலைமை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து அவங்களை தக்க வைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கடும் போட்டியா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக கூட்டணி வந்து இருக்குது. இந்த அதிமுகவும் தன்னோட கூட்டணியை வந்து பலப்படுத்துற வேலையில தொடர்ச்சியா ஈடுபட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் புது வரவா இருந்தாலும் அவங்களும் பல்வேறு கட்சிகளை, அதாவது சின்ன கட்சி இல்லாம பெரிய கட்சி இல்லாம எல்லா கட்சிகளையும் வளைச்சு போடுறதுக்கான வேலையில தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ச்சியா வந்து தனிச்சு நிற்கிறாரு. இந்த முறை வந்து ஒரு சில சிறிய கட்சிகளை அழைச்சு தன்னோட தலைமையில கூட்டணி அமைச்சு ஒரு போட்டியிடுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காரு. சோ இந்த முறை பாத்தீங்கன்னா 4 முனை போட்டி கடுமையான போட்டியா தான் இருக்கு. ஏற்கனவே வந்து 3 முனை போட்டியெல்லாம் இருந்திருக்கு, 4 முனை போட்டியும் இருந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு கடுமையா இருந்ததுல ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 முனை போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் எப்படி போக போகுது இந்த தேர்தல், இந்த கூட்டணி கணக்குகள்லாம் எப்படி மாறப்போகுது, என்னவா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் தேர்தல் வரைக்கும். இந்த விவகாரத்துல இந்த கூட்டணிகள் என்ன மாதிரி மாறும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.